தமிழகத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த தலைப்பு செய்தி மா. சுப்பிரமணியம் மருத்துவமனையில் அனுமதி. இது ஒரு செய்தி. அப்படியே இங்கே வாங்க. தொடர் தீவிர சிகிச்சையில் நல்ல கண்ணு. மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர், அப்பழுக்கற்றவர், போற்றுதலுக்குரியவர். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த ரெண்டு செய்தியிலையும் இவர் இந்த மா. சுப்பிரமணியம் இருக்கிறவர் தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர். நல்வாழ்வு, சுகாதாரத்துறை, ஹெல்த், இது எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இவருக்கு ஏதோ காய்ச்சல், உடல்நிலை சரியில்லை, எல்லாமே ஓகே, அதுக்கு மருத்துவமனைக்கு போயிருக்கிறார். அதில் அது இயற்கை. யாராக இருந்தால் என்ன, நோய்வாய்ப்படுறது இயற்கை தான். இவர் இந்த நோய்வாய்ப்பட்டு எங்கே அட்மிட் ஆகியிருக்கிறாருன்னா, சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட்டட். ஐயா நல்ல கண்ணை பார்த்தீங்கன்னா பாவம் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். அவர் தனியார் மருத்துவமனைக்கு போகலை. இதுதான் இந்த வேறுபாட்டை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா கூட இங்கே யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அதிகாரிகளோ, ஏன் முதலமைச்சர்கள், எந்த முதலமைச்சர் நாட்டை ஆண்டவங்க அரசு மருத்துவமனையில் போய் வைத்தியம் பார்த்துருக்குறாங்க? அப்போ இது எவ்வளவு ஜனநாயகத்தை மக்களை கேலிக்கூத்தாகிற ஒரு விஷயம். இது எதையுமே சட்டம் செய்யாமல் தான் மக்கள் வாக்களிச்சுக்கிட்டு யாராவது ஒரு கட்சியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவர்களை நல்லவர்கள் நம்புகிறாங்க. எந்த ஒரு அரசு பள்ளியோ, அரசு துறையோ, அரசு மருத்துவமனையோ ஆட்சி செய்கிறவங்க பயன்படுத்த மாட்டாங்கன்னா அது மக்களுக்கு மட்டும்தானா? அதோடைய தரம் என்னன்னு சொல்ல வராங்க. இவர்கள் நமக்கு புரிய வைப்பது தான் என்ன? இது கால கொடுமை தான். இதுவும் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். போகத்தான் வேணும் போல இருக்கு. பார்ப்போம்.